Hi friends, welcome to Chennai lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது green chicken பார்க்க போறோம். ஹைதராபாத்ல ஹரியாலி chicken சொல்லுவாங்க. அது செய்யறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் chicken-ஐ நல்லா வாஷ் பண்ணி வெச்சிருக்கேன். அதுல வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதோட 1 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் அதை சேர்த்துக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும். இது தயிரோட நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதை இப்போ அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஒரு 6-7 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இதில் வந்து 4 வெங்காயம் நல்லா பொன் வறுவலாக வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து முந்திரி பருப்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள் தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து காரம் வந்து நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்க்குறோம். அதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் முந்திரி பருப்பு, நம்ம வறுத்த இந்த ஆனியனை சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சிக்கனில் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இதை வந்து கலந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுடுங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு பேனில் நம்ம இதை வந்து வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சு அந்த சிக்கனெல்லாம் சேர்த்துடலாம். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் புதினா, கொத்தமல்லி சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும், நல்ல டைஜஷனாக ஆகும் நமக்கு. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறதுனால, தயிரில் ஊற வச்சுருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும். நமக்கு சிக்கன் வந்து நல்ல சாஃப்டியாக வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் உப்பு பத்தலை, கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். அதோட மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா மூடி வச்சிடலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அட்டகாசமாக சூப்பராக க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அதாவது ஹரியாலி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.